நேட்டோ நாடுகள் வந்து இதில் ஏன் ஒரு தாக்கத்தை செலுத்தலை? வெரி சிம்பிள். அவங்களை கலந்துக்கிட்டு அவர் வந்து இந்த போரை தொடங்கலையே. அவர் தன்னிச்சையாக பண்ணார். அவருக்காக எவ்வளோ தூரம் இவர்கள் வந்து இவர்களுடைய கழுத்தை நீட்டுவாங்க. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல அது முடியாதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த போர் வந்து இந்த போரினுடைய இலக்கோ இது எப்படி முடியும் என்பதோ போதுமான அளவு இதில் தெளிவில்லை அப்படின்ட்டு ஜெர்மனுடைய அதிபர் மெர்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்கார். அதுதான் உண்மையும் கூட. இவர் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இவருடைய இலக்கு வந்து அங்கே இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுறது அப்படின்னா அது ரகசியமாக அவர் வந்து ஒரு அதிரடி நடவடிக்கை மூலமாக எப்படி ஒசாமா பின் லாடனை அவர்கள் கொன்றார்களோ அது மாதிரி ஏதாவது தெரியாத பண்ணியிருக்கணும். அது ஆபத்தானது. அதில் அந்த அதிரடி நடவடிக்கையை அவர்களுக்கு பலனளித்திருக்கலாம் அல்லது அவர்கள் அதில் உயிரிழந்திருக்கலாம் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள். அதனால் நேட்டோ நாடுகள் அப்படி சொன்னதில் பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை. அதனால தான் அவர் வந்து அவர்களை கோழைகள்னு சொன்னார். நாங்கள் எவ்வளவோ உங்களுக்கு பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு பதிலுக்கு நீங்கள் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு சொன்னார். நாங்கள் அமெரிக்கா இல்லைன்னா நீங்கள்லாம் பூஜ்ஜியம் அப்படின்றதையும் சொன்னார். அவர் சொன்ன அத்தனையும் உண்மை. ஆனால் அவர்களை ஒரு வார்த்தைக்கு கூட அவர் கலந்து பேசலை. இன்றைக்கி அவருக்கு ஒரு துன்பம்ன உடனே அவர்களை அணுகிறார். அவர்கள் வந்து இவருடைய உதவிக்கு போனால் அவர்களுக்கு அதை விட பெரிய துன்பம் வந்துடும். அவர்கள் அது வேண்டான்னு நினைக்கிறாங்க.